மிஸ்டர் லேடிஸ் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பெண்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு சொல்யூஷனை தான் பார்க்க இருக்கிறோம். பெண்கள் பிரச்சனைகள்ல அதிகமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பிசிஓடி ப்ராப்ளத்துல இன்னைக்கு மக்கள் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிசிஓடி ஏன் ஏற்படுது அப்படின்றத முதல்ல நம்ம அடிப்படையா புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அதுல இருந்து எப்படி வெளியில வர்றதுன்றத நீங்க புரிஞ்சுக்க முடியும். ஆமா, ஏன் ஏற்படுதுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, பாருங்க, பெரும்பாலும் ஆஃப்டர் மேரேஜ், கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறம் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை தான் பிசிஓடி. ஓகேங்களா? ஆமா. ஆனா பட் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 18 வயசு 19 வயசு பிள்ளைங்களுக்கே இன்னைக்கு ஏற்பட்டுருது. அந்த மாதிரி நிறைய பேர் இன்னைக்கு பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைய கூட்டுறாங்க, என் குழந்தைக்கு பிசிஓடிங்க, இதனால பாத்தீங்கன்னா அது இர்ரெகுலர் பீரியட் இருக்குது, இது மேரேஜுக்கு பாத்தீங்கன்னா இப்போ நாங்க அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், மேரேஜுக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணிடுமோ, குழந்தை பிறக்கிறது எதுவும் டிஸ்டர்பன்ஸ் ஆயிருமா, இதை நாங்க முன்னாடியே சரி பண்ணிக்க முடியுமான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆமா, அதான். அப்ப அடிப்படையா நாம சரி பண்ணோம்னா மட்டும்தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வராம தடுக்கப்படும், வந்தாலும் நம்ம குணப்படுத்த முடியும். அப்படி என்னதான் இதற்கு அடிப்படையான காரணங்கள் இருக்குது? இது ஏன் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த பிரச்சனைகள்லாம் ஏன் சந்திக்கல? அதாவது நம்மளுடைய அம்மாவோட அம்மா காலத்துல எல்லாம் இது மாதிரி பிசிஓடி ப்ராப்ளங்க, அதனால கடைசியில ஓவரிஸையே ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஏதாவது இருந்ததா? கிடையாது. இன்னைக்கு இந்த பிசிஓடி ப்ராப்ளத்தினால பல கிளை நோய்கள் இன்னைக்கு வந்துருச்சு. ஆமா, குழந்தை இல்லாத பிரச்சனை அப்படின்ற ஒரு பிரச்சனை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் பீரியடு, அவங்களுடைய வெயிட் அதிகமா போடுறது, ஓகேங்களா, இப்படி அதாவது அவங்களுடைய மார்பகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அவங்களுடைய மசில்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இறுக்கமாகிறது, தளர்ச்சி ஆகிறது, ஹேர் ஃபால் ஆகிறது, கண்ணு சம்மந்தப்பட்டு பல்லு சம்மந்தப்பட்டு இப்படி பல டிஸ்டர்பன்ஸை இந்த பிசிஓடி ப்ராப்ளம்ன்றதே இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு எண்டோக்ரைன் கிளாண்ட், நாளமில்லா சுரப்பிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இது. ஓகேங்களா? நம்மளுடைய ஓவரிஸ்குள்ள பாத்தீங்கன்னா எக் உருவாகணும் அப்படின்னா நமக்கு ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய FSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் பிட்யூட்டரி கிளாண்ட்ல வரணும். அதே போல தைராய்டுல இருந்து தைராக்சின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வரணும். ரெண்டு ஹார்மோனும் ஒரு ஈக்குவல் ரேசியோவில் இங்க கரெக்டா கிடைச்சாதான் இங்க எக்கே ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆன அந்த எக்கு அங்க ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு நிலைக்கு வரும். அதாவது அது பருவமடையும். எப்படி ஒரு பெண் பருவமடைகிறாளோ அது போல அங்க பாத்தீங்கன்னா அந்த எக்கு பாத்தீங்கன்னா ஒரு பருவமடையும். அது பருவமடைஞ்சு அது முதிர்ச்சியானோன்னு அங்கிருந்து மூவ் ஆகி அது பிலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டியூப் வழியாக டிராவல் பண்ணி யூட்ரஸ்குள்ள வரும். ஓகேங்களா? இப்ப இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த எக்கு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்ச உடனேயே நம்மளுடைய பிரெயினுக்கு ஒரு சிக்னல் கொடுத்துரும், இந்த மாதிரி எக் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு. அது ஒரு இந்த குறிப்பிட்ட நாட்களோட கவுண்டிங்ல இது போய் யூட்ரஸை ரீச் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு சிக்னல் போயிடும். உடனே அங்க இருந்து ஒரு சிக்னல் நம்மளுடைய கருப்பைக்கு ஒரு சிக்னல் வரும், ஏன்னா யூட்ரஸ் வரும், வந்துட்டு இந்த மாதிரி அங்க எக் ரெடியா இருக்குது, அடுத்து பாத்தீங்கன்னா இங்க வந்துருவாரு, இப்ப நம்மளுடைய இந்த ஏரியாவை நீங்க தயார் பண்ணிக்கங்க. ஏன்னா ஆணுடைய விந்தணு வந்துருச்சுன்னா இது ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்துல கருமுட்டையாக அது வடிவம் எடுக்க ஆரம்பிச்சிடும், அதனால நீங்க அதுக்கு தயாராகிக்கங்கன்னு சொல்லி ஒரு சிக்னல் வரும். உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னா, நமக்கு எண்டோமெட்ரியம் லேயர்னு சொல்லிட்டு ஒரு எண்டோமெட்ரியம் லேயரை அவர் ஃபார்ம் பண்ண ஆரம்பிப்பாரு. எங்க? நம்ம யூட்ரஸ். இப்ப இந்த பருவம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த எக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா முதிர்ச்சி அடைஞ்சு மூமெண்ட்ஸ் ஆகிற கண்டிஷன் வரும். அப்ப ஆணினுடைய விந்தணுவை எதிர்பார்த்திருக்கும். ஓகேங்களா? இப்ப ஆணினுடைய விந்தணு வரலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அந்த எக்கு நேரம் யூட்ரஸ்குள்ள விழுந்துரும். யூட்ரஸ்குள்ள அங்க பாத்தீங்கன்னா அங்க ஃப்ளூயிட் இருக்கும், அதுல விழுந்துரும். விழுந்த உடனே யூட்ரஸ் பார்க்கும், ஆகா இது பாத்தீங்கன்னா கருமுட்டை இல்லை, இது பாத்தீங்கன்னா வெறும் முட்டையா வந்திருக்குது, பொக்க முட்டையா வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப ஆணுடைய விந்தணுவை சேராம வெறும் எக்க வந்திருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்னா, இவருக்காக ரெடி பண்ணி வச்ச எல்லாம் அந்த எண்டோமெட்ரியம் லேயர் எல்லாம் அடிச்சு வெளியே தள்ளி விடுற வேலையை பண்ணும். ஓகேங்களா? ஆமா, இதை நான் உங்களுக்கு ஈஸியா புடுற மாதிரி சொல்லணும்னா, இப்போ உங்களுடைய வீட்டுக்கு ஒரு 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 பெரிய ஒரு கெஸ்ட் ஒருத்தவங்க வர்றாங்க. ஓகேங்களா? அவங்க பாத்தீங்கன்னா முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி நான் ஃபாரின்ல இந்தியாவுக்கு வரேன், அப்ப நம்ம வீட்டுக்கு தான் வர்றேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது அவங்க அங்க ஃபிளைட் ஏறுறதுக்கு முன்னாடியே அவங்க எப்ப சொன்னாங்களோ அப்ப இருந்து அந்த ரூமை நீங்க தயார் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஆமா, இந்த மாதிரி ஃபாரின்ல இருந்து ஒரு ரிலேட்டிவ் வர்றாங்க, அவங்களுக்காக நான் அந்த ரூமை பாத்தீங்கன்னா தயார் பண்றேன்னு சொல்லிட்டு அந்த ரூம்ல ஒற்றை அடிச்சு எல்லாம் கிளீன் பண்ணி, அதுக்கப்புறம் அந்த பெட்ஷீட்லாம் பாத்தீங்கன்னா புதுசாவோ அல்லது துவைச்சோ பாத்தீங்கன்னா எல்லாம் ரெடி பண்ணி
ஃபேன்லாம் ஓடுதா, லைட் எரியுதா எல்லாம் செக் பண்ணி ரெடி பண்ணுங்க பாருங்க. அது மாதிரி நம்மளுடைய கருப்பை எக்கு ரெடியாக ஆரம்பிச்ச உடனே இந்த எண்டோமெட்ரியம் லேயர்லாம் ரெடி பண்ணி அங்கே ஃப்ளூடெல்லாம் வந்து கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. ஓகேங்களா? இப்போ சப்போஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி நான் இந்தியா வரலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன். இல்லை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வரலன்னு சொல்லி ஃபோன் பண்ணான்னு வச்சுக்கோங்க. ஆனால் நான் அடுத்த மாதம் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இப்போ அவங்களுக்காக ரெடி பண்ணி வச்ச அந்த பெட்ஷீட்டு ஓகேங்களா எல்லாத்தையும் எடுத்து திரும்பவும் மடித்து வைப்போம் இல்லையா? அது மாதிரி இந்த யூட்ரஸ் என்ன பண்ணும்னா, இப்போ கருமுட்டையாக வரலை அப்படின்னு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து அதுக்கு ரெடி பண்ணி வச்ச எண்டோமெட்ரியம் லேயரை எல்லாத்தையும் உடைச்சி கிளியர் பண்ணி வெளியில் அனுப்புவோம். அதுதான் மாதவிலக்கு. ஓகேங்களா? ஆமாம். இப்போ இது சரியாக வெளியேற்றப்படாமல் இருந்தால் அங்கே தேங்கி நின்று அது உள்ள காற்றா வந்து ஃபார்ம் ஆகி ஓகேங்களா அது போய் அங்கே யூட்ரஸில் ஃபைப்ராய்டாகவோ அல்லது ஓவரிஸில் சிஸ்டாகவோ ஃபார்ம் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம் தான். அப்போ நமக்கு வந்து அந்த மாதவிலக்கு கழிவுகள் முழுமையாக வெளியேறிச்சா அப்படின்றதில் நம்ம கவனம் செலுத்தணும் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதவிலக்கு 3 நாள் வெளியேற சமயம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ வந்து இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்தீங்கன்னா நாப்கின் அப்படின்னு. இந்த நாப்கின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த லேயர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் லேயர். அந்த பிளாஸ்டிக் லேயரில் பெட்ரோலியம் ஜெல்லி வச்சு அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலரோ பிங்க் கலரோ இன்னைக்கு போட்டு இந்த நாப்கினை நம்ம மாட்டிக்கிட்டா இந்த மாதவிலக்கின் பொழுது நம்ம பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் விளையாடலாம், இன்டர்வியூ அட்டன் பண்ணலாம், அப்படியே பறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு கார்பரேட் விளம்பரப்படுத்தி நம்ம அதை வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஓவரிஸ்ல சிஸ்ட் வந்ததுக்கும் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டு வந்ததுக்கும் அடிப்படை காரணங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். என்னன்னா நம்ம உடம்பு சுவாசிச்சுக்கிட்டு இருக்குது, மூக்கு மட்டுமல்ல உடல் முழுவதுமே சுவாசிச்சுக்கிட்டு இருக்கு. இதுல நவத்வாரங்கள் இருக்குது, 9 துவாரங்கள் இருக்குது. 9 துவாரங்களும் நமக்கு பாத்தீங்கன்னா சுவாசிக்குது, காத்தை வெளியிடுது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உடம்பு முழுவதுமே காத்து தான் இருக்கு. ஆனா 9 துவாரங்களும் ஓப்பனா இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா போயிருச்சா? பாத்தீங்கன்னா போகல. அதான் சொல்லுவாங்கல்ல காற்றடைத்த பையடா அப்படின்பாங்க. உடம்புக்குள்ள காத்து அடைச்சிருக்குது, ஆனா வெளியே போல. உயிர் போகும் பொழுது இந்த 9 துவாரத்துல ஏதாவது ஒரு துவாரத்து வழி தான் வெளியேறும். அதை பாத்தீங்கன்னா அன்றைக்கு சித்தர்கள் எந்த வழியாக இவருடைய உயிர் பிரிந்ததுன்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க, பார்ப்பாங்க. அது எந்த வழியா பிரிஞ்சிச்சு, ஏன்னா எது வழியா பிரிஞ்சிச்சோ அதை வச்சுதான் அது சொர்க்கத்துக்கு போகுது, நரகத்துக்கு போகுது, நல்ல ஆன்மா அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க பார்ப்பாங்க. ஆமா, நீங்க பாத்தீங்கன்னா இறந்து போனவங்களுக்கு விந்து லீக் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஆமா, சுக்லம் குரோதம் சொல்லுவோம். விந்து லீக் ஆயிருக்கும் அப்படின்னா அது வழியே வெளியே போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்சுவலி போகக்கூடாது தான். ஓகேங்களா? அது போல சில பேருக்கு பாத்தீங்கன்னா இறந்தோன்னு பார்த்தோம்னா மோசன் டக்குன்னு பாத்தீங்கன்னா உள்ள இருந்து மோசன் சரக்கு வெளியே போய் மோசன் இதாக இருக்கும். ஓகேங்களா? போகக்கூடாது அந்த துவாரத்து வழியெல்லாம். சரிங்களா? ஆமா. அது போல பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணுல இருந்து ஒளி மாதிரி கண்ணுல இருந்து போகும் பாருங்க. இதுதான் நல்ல சாவு, நல்ல ஆன்மா, சொர்க்கத்துக்கு போகக்கூடிய ஆன்மா அப்படின்பாங்க. ஓகேங்களா? இப்படி அதனால நவத்வாரங்கள் பாத்தீங்கன்னா ஆனா ஓப்பன்லயே தான் இருக்கு, ஆனா உள்ள இருக்கிற காத்து போகல, ஏன்னா சுவாசிக்கிட்டு இருக்கு. ரைட். இது எல்லாம் ஓப்பன்ல இருந்தாலும் பெண்கள் மட்டும் அந்த 3 நாள் மாதவிலக்கு நேரத்துல ஒரு ஹோலை க்ளோஸ் பண்ற மாதிரி ஒரு சூழலுக்கு இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் முன்னாடி முன்னோர்கள் இதெல்லாம் தெரியாமல இருப்பாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹோலை க்ளோஸ் பண்றது கூட ஒரு காட்டன் லேயர்ல மஞ்சள் பொடியை பாத்தீங்கன்னா நினைச்சு அதை காய வச்சு அதை பயன்படுத்தினாங்க. ஏன்னா அந்த ஏர் ஃப்ளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம பிளாஸ்டிக் லேயரை வாங்கி நம்ம வெஜினாவில் டோட்டலா க்ளோஸ் பண்றோம் பாத்தீங்களா? அதுதான் என்ன ஆகுதுன்னா இன் அவுட் ஃப்ளோ அப்படின்றது அங்க நடக்கல. அப்ப அங்க உள்ள இருந்து வந்த அந்த பிளட் ஆனது பாத்தீங்கன்னா இது நல்லா உறிஞ்சுக்கிறோம், அப்படியே ஃபுல்லா உறிஞ்சி வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு விளம்பரங்கள் மூலமா பாக்குறோம். ஆனா நீங்க அதை செக் பண்ணி பாருங்களேன். அதை நீங்க யூஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த லேயர் வச்சு ஏதாவது ஒரு சாயம் கலந்த ஒரு தண்ணியை அதுக்குள்ள ஊத்துங்க. ஊத்திட்டு எடுத்து பிழிஞ்சு பாருங்க. அது பாத்தீங்கன்னா திரும்பவும் வரும். அப்பனா நமக்கு ஃபுல்லாலாம் உறிஞ்சல. அது அது பாத்தீங்கன்னா அப்படி சொதம் தான் இருக்கும். இப்ப இது கெட்ட ரத்தம் தானே. ஓகேங்களா? இது காற்றாக மாதிரி உள்ள போக ஆரம்பிக்கும். அந்த நாப்கின்ல பின்னாடி வாங்கி திருப்பி பாருங்க. ஓகேங்களா? அதுல பாத்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு தான் இது தாங்கும். 3 மணி நேரத்துக்கு கூடவா நீங்க புது நாப்கின் தான் மாத்தணும். ஆனா பாருங்களேன், ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒரே நாப்கின். சரிங்களா? அப்ப இது எப்படிங்க? அந்த அந்த ஈரம் பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள இது அப்படியே காற்று வழியாக கெட்ட காத்தா மாதிரி உள்ள போகுங்க. உள்ள போய் அதுதான் உங்களுடைய ஓவரிஸ்ல
சிஸ்டாகவும் யூட்ரஸ்ல ஃபைப்ராய்டாகவும் உருவாகுது. அதனாலதான் இது வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய பிரச்சனைய இன்னைக்கு 18 வயசு 19 வயசுலயே குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிருது. ஏன்னா அவங்க அம்மா இந்த மாதவிலக்கு வந்துருச்சா, இந்த நாப்கின் டிவியில அந்த நடிகையை பாத்தியா, இந்த நடிகையை பாத்தியா, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க விளம்பரத்துக்காக வந்ததை வச்சு பயன்படுத்தி நானும் இதான் பயன்படுத்துறேன்னு சொல்லிட்டு இவங்களே இதுக்கு நான் கேரண்டின்னு சொல்லி அம்மாவே கொடுக்க ஆரம்பிச்சு கடைசியில அவங்க பேரண்ட்ஸ் பயன்படுத்துறாங்கன்னு அவங்க அதை பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அதனாலதான் அவங்களுக்கு 18 வயசு 19 வயசுலயே இன்னைக்கு ஓவரிஸ்ல சிஸ்ட் வருது. இதை முதல்ல அடிப்படையே மாத்துங்க. ஐயோ, நான் இப்போ உள்ள இந்த நாகரீகத்துல நான் போய் திரும்பவும் காட்டன் நாப்கின்ல, அதாவது காட்டன் கிளாத்தில் மஞ்சள்லாம் நனைச்சு காய வச்சு நாங்கள் யூஸ் பண்ண முடியுமா? வேணாம். அதுக்கு தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டன் நாப்கின் வந்துருச்சு. இதுவும் அநேகமாக கார்பரேட் வந்து காட்டன் நாப்கின்லையும் இறங்கி சேல் பண்ண ஆரம்பிக்கலாம். பரவாயில்ல, ஏதோ ஒரு நல்ல விஷயங்கள் கிடைச்சா நல்லது தானே. ஆமாம், இன்னைக்கு ஆனால் காட்டன் நாப்கின் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் வந்து அவைலபிள் இருக்குது. நிறைய வந்து இதை வந்து இன்னைக்கு பயன்படுத்துறதுக்கு விழிப்புணர்வும் மக்களுக்கு கிடைச்சிருக்குது. அப்போ நம்ம வந்து வாங்கி அவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளத்துலேருந்து அவங்க ஈஸியாக வெளிவர முடியுங்க. ஓகே, ஆமாம். இந்த காட்டன் நாப்கின் பயன்படுத்த ஆரம்பித்தாலே ஓவரி சிஸ்ட் ப்ராப்ளம் மட்டுமல்ல, ஒயிட் டிசார்ஜ், உங்களுடைய மாதவிலக்கு இர்ரெகுலராக வருது இல்லையா, அதை சரி பண்ணி கொடுத்துரும். எண்டோமெட்ரியம் லேயர் கனமாக இருக்குதுங்க, திக்காக இருக்குதுங்க, அதையும் சரி பண்ணி கொடுத்துரும். இல்லை அது வந்து க்ரோத் கம்மியாக இருக்குது, அதையும் சரி பண்ணி கொடுத்துரும். உங்களுடைய வெஜினாவில் இச்சிங்கி எதுவும் வராது. இதை பயன்படுத்துங்க, பெட்டராக இருக்கும். இன்னைக்கு நிறைய காட்டன் நாப்கின்ல அந்த ஜெல்லியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோத்துக்கத்தாழை, சோளத்தட்டை, சரிங்களா, இப்படி வந்து இயற்கையாக சில விஷயங்கள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அதை பயன்படுத்துங்க, உங்களுடைய குழந்தைங்களுக்கு அதை கொடுங்க. அப்படி வந்து அவங்க பயன்படுத்தி வந்தாங்கன்னா அவங்க பின்னால வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையின்மை பிரச்சனை அப்படின்னு சொல்லி மாட்டிக்கிற மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இது வந்து இன்னைக்கு அதிகமாக வந்து உருவாகிட்டே இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்க, நம்ம ஆரோக்கியமாக இருக்கப்படும் பொழுது எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அதாவது இருதய மருத்துவமனைகள்லாம் அதிகமாச்சோ அப்போதான் இருதய நோய்கள் நம்மக்கிட்ட அதிகமாச்சு. ஓகேங்களா? ஆமாம். இப்போ பார்த்தீங்கன்னா நியூராலஜிஸ்ட், அதாவது பார்த்தீங்கன்னா மூளை நரம்பியல் மருத்துவமனைகள் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா மூளை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், ஸ்ட்ரோக்கு, பேரலிசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆகிக்கிட்டு இருக்குது, இன்னும் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். அதுபோல் இப்போ சமீபமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ் அதிகமாகிக்கிட்டு இருக்கு. அப்போனா அங்கே ஏதோ நமக்கு ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். சரிங்களா? ஆமாம். அப்போ என்னன்னா குழந்தையின்மை பிரச்சனை இனிமேலும் மிகப்பெரிய லெவலில் தலைவிரிச்சு ஆட போகுது. கல்யாணம் முடிச்சுட்டு குழந்தை பெற்றுக்கணும்னா இன்ஃபர்டிலிட்டி சென்டர் தான் இனிமேல் போகணுன்ற மாதிரி ஒரு சூழல் இன்னும் மிக வேகமாக உருவாக போகுது. அதற்கு ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த உங்களுடைய குழந்தைகளை, அதாவது உங்களுடைய வாரிசை, அடுத்த வாரிசு உருவாக்குவதற்கு அவங்க பருவம் அடைஞ்ச உடனேயே இந்த அடிப்படையான அந்த விஷயத்தை மாத்துங்க. உங்களுடைய அடுத்தடுத்த வாரிசுகள் ஆரோக்கியம் அடைய வாழ்த்துக்கள்.